வணக்கம். 2026 வருஷங்க குரு பெயர்ச்சி மிதுன ராசிக்காரவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்குறோம். பார்க்கறதுக்கு முன்னுக்கு இந்த மிதுன ராசி யார் அப்படின்னு பாருங்க. சிவனுடைய ராசி தாங்க இந்த மிதுன ராசி. திருவாதிரை நட்சத்திரத்தில் மிதுன ராசியில் சிவனுடைய நாள், அதுதான் ஆதிரை திருநாள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு சிவபெருமானுடைய குணம் அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. தனக்குன்னு வாழாமல் மற்றவங்களுக்காக வாழக்கூடியவங்க. கல்யாணத்துக்கு முன்னுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க மற்றவங்களுக்கு வந்து உழைக்கிறது, மற்றவங்களுக்குலாம் ஏணிப்படியாக இருக்கக்கூடியவங்க. இவங்களை நம்பி நீங்கள் எவ்வளோ ஒரு சங்கடமான விஷயங்களானாலும் இவங்களை நம்பி அதில் அந்த விஷயத்தில் இறங்கலாங்க. எப்படியானாலும் தங்கள் உயிரை கொடுத்து காப்பாற்றி கொடுக்கக்கூடிய ரொம்ப சர்வ வல்லமை பெற்றவர்கள் இந்த மிதுன ராசிக்காரங்க. இந்த மிதுன ராசிக்கு ராசியாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம், ஒரு பச்சை நிறமான கிரகம். அதனால தான் மிதுன ராசிக்காரங்களுக்கு, மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டு விஷயம் மிக முக்கியமான விஷயமா சொல்லப்படுது. ஒன்று ருத்ராட்சம். இந்த ருத்ராட்சங்களில் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏகாதச ருத்ரம், அதாவது ஒரு முக ருத்ராட்சம், 10 முகம் அல்லது 11 முக ருத்ராட்சம், இது மூணில் எது ஒன்றுனாலும் அவங்க அணியலாம். அவங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி ஒன்றுங்க. ரெண்டாவது, இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு மரகத பச்சைக்கல், எமரல் அப்படின்னு சொல்லுவோம், மலாயில் வந்து சமருட் சொல்லுவோம், பத்து சமருட், இது வந்து அவங்களுக்கு ரொம்ப சிறப்பு. ஏன்னா உலகத்தில் வந்து இந்த லிங்கம் அடிக்கிறதுலாம் வந்து மரகத பச்சைக்கல். உத்தரகோச மங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய கோயில் இந்தியாவில் மரகதத்தில் செய்த லிங்கம் தான் இருக்கும். நீங்கள் இந்த சனி பகவானுடைய திருநள்ளாருக்கு போனாலும் அங்கே இருக்கக்கூடியது இந்த பச்சை நிறமான லிங்கமாக தான் இருக்கும். கர்ப்பாரண்யேஸ்வரர் வந்து பச்சை நிறமாக இருக்கக்கூடியவர் பாரு. எல்லாருடைய நம்பிக்கையும் அது வந்து மரகத பச்சை கல்லாக இருக்கணும் அப்படின்னு. இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த பச்சை நிறம் தாங்க ரொம்ப சிறப்பு. மிதுன ராசிக்காரங்களுக்கு என்னெல்லாம் தொழில் நிலைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிகித தொழில். லிகிதம் அப்படின்னா தமிழில் பிரிண்டிங், கணக்கு சம்பந்தமான தொழில், வக்கீல் சம்பந்தமான துறை, ஏற்றுமதி இறக்குமதி, கப்பல் ஏற்றுமதி இறக்குமதி, இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க மிதுன ராசிக்காரங்க. சரி, இந்த குரு பெயர்ச்சி 2026 எப்படிங்க இருக்கும் உங்களுக்கு? நல்லா ரொம்ப ஒரு ஆர்வமாக அதை பார்க்கணுங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு குரு 6வது வீடை, 8வது வீடை, 10வது வீடை பார்க்குறாரு. இந்த 6வது வீடு அப்படின்றது விருச்சிக ராசிங்க. மிதுன ராசிலேருந்து என்னன்னீங்கன்னா 6வது வீடு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மிதுன ராசி. மிதுன ராசியிலேருந்து இப்படி என்னன்னீங்கன்னா 6வது வீடு விருச்சிக ராசி, 8வது வீடுன்றது மகர ராசி, இங்கே 10வது வீடு வந்து மீன ராசி. 6வது பாவம் என்ன பாவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருண ரோக சத்ரு ஸ்தானம். இவ்வளோ நாளும் இந்த மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு வெல்ல முடியாத யாராவது எதிரி இருந்தால் அந்த எதிரியை இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் கண்டிப்பாக திட்டவட்டமாக வெல்வீங்க. காரணம், குரு என்று சொல்லக்கூடிய மங்களமான பிரகஸ்பதி கிரகம் உங்க ஜாதகத்தில் அப்படியே பெயர்ச்சி ஆகி கடக ராசியில 2வது வீடா, மிதுனத்துக்கு 2வது வீடா உச்சம் பெற்று 12 வருஷத்துக்கு ஒரு தடவை உச்சம் பெற்று சஞ்சாரம் பண்றார். உச்சம் பெற்ற குரு ஒரு நாளும் கெடுதல் பண்ண மாட்டாரு. நினைத்ததை நினைத்தபடி அடையக்கூடிய சர்வ வல்லமையை கொடுக்கக்கூடியவர் இந்த மங்களமான பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம். அப்படின்னா இந்த மிதுன ராசிக்காரர்கள் இந்த சந்தர்ப்பத்தை விடவே கூடாது. வெல்ல முடியாத எதிரியை நீங்க வெல்லுவீங்க. அடைக்க முடியாத கடனை கண்டிப்பாக நீங்க அடைத்தே தீருவீங்க. கடன் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு காலம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டாகும். ருண ரோக சத்ருஸ்தானம். ரோகம்னு என்ன தெரியுங்களா? உடம்புல இது நாள் வரைக்கும் என்ன மருந்து சாப்பிட்டோம் உடம்புல உள்ள நோய் வந்து சரியா ஆகலை, குணமாகலை. அது மதுமேகம்னு சொல்லக்கூடிய டயபிட்டிஸாக இருக்கட்டும், ரத்த கொதிப்பா சம்பந்தமான ப்ரெஷராக இருக்கட்டும், அல்லது வேறு எந்த சம்பந்தமான நோயாக இருந்தாலும், மிக முக்கியமாக மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன நோய்னா இந்த சொராய்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய், தோலில் அப்படியே பொறி பொறியாக வர்றது, இந்த தோலில் வந்து அக்கு மாதிரி வரக்கூடியது, இந்த மாதிரியான நோய்கள்லாம் இருக்கும். இதுக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிச்சி அதுலேருந்து வந்து ஒரு விடுதலை பெறக்கூடிய ஒரு காலம் உங்களுக்கு இருக்குங்க. அப்படின்னா அந்த நோய் நீக்கமாகும். ருணரோக சத்ருஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால நோய்க்கு மருந்து, கரெக்டான மருந்து கிடைக்கும். அந்த நோயிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். எதிரிகளை வெல்லக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க அந்த குரு 6வது வீட்டை பார்க்கறதுனால. இன்னொன்று, இந்த குருன்னு சொல்லக்கூடிய கிரகம் 8வது வீடை பார்க்குறாருங்க. இந்த 8வது வீடு என்ன தெரியுங்களா? மனுஷனுடைய ஆயுளுங்க. இந்த ஆயுள் பாவத்தை குரு பார்த்தா எப்படி இருக்குங்க உங்களுக்கு?
நீங்கள் வந்து ஒரு உயரமான இடத்துல விழுந்து பிழைக்க மாட்டோம் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் வந்து தெய்வாதீனமாக பிழைத்து கொள்ளக்கூடிய காலங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு. குருன்னு சொல்லக்கூடிய மங்களமான பிரகஸ்பதி கிரகம் ஆயுள் பாவமாகிய 8வது பாவத்தை உங்கள் ராசிக்கு, அதாவது மகர ராசிக்கு ராசியாதிபதி சனி வந்து ஆயுள்காரகன், அந்த வீட்டை குரு பார்க்குறாரு. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு ரகசியமான ஒரு மிக முக்கியமான விஷயம், சனியும் குருவும் மிதுன ராசிக்காரர்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் கொண்டவர்கள். தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னா தர்மத்தையும் கர்மத்தையும் சேர்த்து நல்ல பலனாக கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான். இந்த 2 கிரகங்களும் வந்து இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு அப்படி தர்ம கர்மாதிபதி யோகமாக இருக்கிறதுனால கெடுதல் பண்ண மாட்டாங்க. இந்த 8வது வீட்டை குரு பார்க்கறதுனால அந்த வீட்டுக்கு அதிபதி சனி பகவான்றதுனால, சனி பகவான் ஆயுளுக்கு அதிபதி அப்படின்றதுனால இந்த காலகட்டத்தில் வெல்ல முடியாத நோய்களை வென்று ஆயுள் பலத்தை அதிகரித்து, இது இல்லைங்க நோய் இது வந்து ரொம்ப நாளைக்கு வந்து உயிர் வாழ்றது கஷ்டம்னு சொன்னால் கூட, மருத்துவர்கள் கைவிட்ட சில விஷயங்கள் கூட இந்த காலகட்டத்தில் தெய்வாதீனமாக பிழைப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இப்போ மகர ராசியை பார்க்குறாரு. சரி, அடுத்தபடியாக தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம். இந்த என்சான் வயிறு உடம்புலங்க இந்த வயிறு பிரதானம் அப்படின்வாங்க. உழைக்கிறோம், ஓடுறோம், ஆடுறோம், என்னைக்கு வந்து வேலை செய்கிறோம், எல்லாம் எதுக்கு தெரியுங்களா? இந்த என்சான், இந்த ஒரு சான் வயிற்றுக்கு நம்ம சாப்பாடு வேணும்னு தான் இவ்வளோ உலகத்தில் நம்ம அலைச்சல் போட்டுக்கிறோம். ஆனால் அந்த 10வது வீடு ஆகிய ஜீவனஸ்தானம், ஜீவனம்னா அந்த வீடு, நம்ம என்ன வருமானம் வரப்போகுது, அந்த ஜீவனஸ்தானம் ஆகிய 10வது வீடு, அது மீன ராசிங்க. அந்த ராசியில் தான் வந்து சனி சஞ்சாரம் பண்ணுறாரு. இந்த குரு பயிற்சி வரைக்கும் மிதுன ராசிக்கு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இதுக்கு இந்த குரு பயிற்சிக்கு முன்னால் 2ஆம் தேதி 6வது மாதம் 2026க்கு முன்னுக்கு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். வாங்கின இடத்துல கடனை கொடுக்க முடியல, கடனை கொடுக்க முடியாமல் தவிர்த்து கொண்டே இருந்தீங்க. மனசில் சங்கடமான சூழ்நிலைகளை நீங்கள் சமாளிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. 2000 ரிங்கிட் சம்பாதிச்சு நீங்கள் 2500 ரிங்கிட் செலவு பண்ணீங்க. அடகு கடையில் இருந்த பொருளை மீட்க முடியாமல் தடுமாறுனீங்க. வட்டிக்கு வாங்கின பணத்துக்கு காசு கட்ட முடியாமல் தடுமாறுனீங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு விடுதலையான ஒரு காலங்க. இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் 10வது வீடாகிய ஜீவனஸ்தானத்தை மீன ராசியை பார்க்குறார். மீன ராசிக்கு அதிபதி குரு, அந்த வீட்டில் தான் சனி சஞ்சாரம் பண்ணுறாரு. அந்த வீட்டில் சனி சஞ்சாரம் பண்ணி குருவுடைய வீடாக இருந்து குருவினால் பார்க்கப்படுகிறார். உச்சம் பெற்ற குருவே அங்கே பார்க்குறாரு. எவ்வளோ பெரிய விசேஷம் தெரியுங்களா? சக்கரை பந்தல்ல தேன் மலை பொழிஞ்ச மாதிரி நினைத்ததை நினைத்தபடி அடையக்கூடிய ஒரு சர்வ வல்லமை. வேலையில் இவ்வளோ நாள் வரைக்கும் நீங்கள் செஞ்ச வேலைக்கு யாருக்கோ ஒருத்தனுக்கு உத்தியோக உயர்வு, யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு பதவி உயர்வு, அது சம்பள உயர்வு எல்லாமே வேற ஆளுக்கு போணுச்சு. நீங்கள் வந்து அப்படியே ஏணி மாதிரி குனிஞ்சுக்கிட்டே இருந்தீங்க. இப்போ அதுவல்ல காலம், உங்களுடைய காட்டில் மழை பெய்யக்கூடிய காலம், உங்களுக்கு உயர்வுகளை கிடைக்கக்கூடிய காலம். திறக்காத கதவு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் திறந்தே ஆக வேண்டும் மிதுன ராசிக்காரர்களுக்கு. எவ்வளோ நல்லா இருக்குங்க அப்படின்னா, இந்த மிதுன ராசிக்காரங்க குரு 2ல் இருக்கிறது ஒரு பெரிய விசேஷமா? 11ல் இருந்தால் தான் ரொம்ப நாள் இல்லைங்க. உச்சமான குருங்க, 12 வருஷத்துக்கு உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் கடகத்தில் போய் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க. அவர் உச்சமாக இருக்கிறதுன்னு அவர் அதாவது நினைத்ததே நினைத்தபடி அடையக்கூடிய வல்லமையை கொடுப்பாரு. புதனுக்கு அந்த ரொம்ப எதிர்மறையான விஷயங்கள் அப்படின்னு நினைக்கலாம் சில பேர். இல்லைங்க, குரு வந்து நல்ல கிரகம், எங்கே இருந்தாலும் அவர் பார்க்குற இடத்துக்கு ரொம்ப பலம். 10வது வீட்டை பார்க்குறாரு. அப்படியே போகுது இந்த வேலையெல்லாம் வந்து ஷ்ரிங்க் பண்ணுறாங்க, டவுன் சைஸ் பண்ணுறாங்க கம்பெனியை. உனக்கு வேலையே இல்லை அப்படின்னு இருந்தவங்களுக்கு, இல்லை நீ இருந்தால் தான் கம்பெனியில் வேலை எல்லாமே நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு கம்பெனியை கூப்பிட்டு வேலையில் அமர்த்தக்கூடிய ஒரு காலங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு. அப்படியானால் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்லா இருக்குமா? ஆமாங்க, நிச்சயமாக திட்டவட்டமாக நல்ல பலனை கொடுக்கும். என்ன செய்யலாம் இந்த காலகட்டத்தில்? இந்த காலம் நல்லா இருக்குது, என்ன செய்யலாம்? இந்த பரிகாரம் சொல்கிறேன்ல, நிறைய பேர் இந்த பரிகாரம் ஏதோ வந்து ஒரு கொமர்ஷியல் பணத்துக்காக அப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. இல்லைங்க, சத்தியமாக அப்படி கிடையாது. நீங்கள் இங்கே தான் குருவாசல் வாங்கணுன்ற கட்டாயம்லாம் கிடையாது. எங்கே வேணுமோ அங்கே வாங்கி கொடுங்க. ஆனால் இது எல்லாத்துக்கும் முன்னுக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு அப்படியே ஒரு ஜாக்பாட் மாதிரியான ஒரு விஷயத்த சொல்கிறேன். நீங்கள் முதல்ல என்ன செய்யுங்கன்னா, எதுவுமே பண்ணாமல் முதல்ல உங்களுடைய பிக் பாஸ் அவரை போய் பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. உங்களுடைய பிக் பாஸ் யாருக்கு தெரியுங்களா? மிதுன ராசிக்காரங்களுக்கு
ஈஸ்வரன் என்ற பரம்பொருள். எங்கே போனால் உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க, திருவண்ணாமலைக்கு போங்கங்க. மிதுன ராசிக்காரங்க நீங்களா போகலனாச்சு யாராவது உங்களை கட்டி இழுத்தாவது கொண்டு போவாங்க. இந்த காலகட்டத்தில் அங்கே போய் கால் வைங்க, உங்களுக்கு திறக்காம இருக்கக்கூடிய அத்தனை பூட்டுகளுக்கு சாவி அங்கே தான் இருக்குது, எல்லாம் திறக்கும். உங்களுக்கு வாழ்க்கையில் படிப்படியான வெற்றி, புகழ், கீர்த்தி, செல்வாக்கு, தனம், தானியம் இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய இடம் சிவனுடைய வாசஸ்தலமாகிய திருவண்ணாமலை. சும்மா அங்கே போயிட்டு ஒரு கிரிவலம் போயிட்டு வாங்க. பெருசாக நீங்கள் பெரிய உளுந்து பறந்து நான் அழகு குத்தணும், காவடி எடுக்கணும், அது பண்ணணும், இது பெரிய வேள்வி, பெரிய மிருத்யுஞ்சப ஹோமம் இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் போயிட்டு பார்த்துட்டு வாங்க. இது உங்களுக்கு முதல்ல சொல்லக்கூடிய விஷயம். சரி, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வேற என்ன பண்ணலாங்க? ருத்ராட்சங்க. சிவனுக்கு எப்போதும் ருத்ரன் அப்படின்னா சிவன். ருத்ராட்சம்னா அட்சம்னா கண்ணுங்க. சிவனுடைய கண்ணிலேருந்து தோன்றினது, நெற்றிக்கல்லேருந்து தோன்றினது ருத்ராட்சம். இந்த ருத்ராட்சங்கள்ல 10 முகம், 11 முகம், ஒரு முகம், இந்த 3ல் ஏதாவது ஒன்றை தங்கத்தில் கூட கட்டணும்னு அவசியம் இல்லைங்க, வெள்ளியில் கட்டினாலும் அதை அணியுங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல மிகப்பெரிய பாதுகாப்பு கொடுக்கும். அப்படின்னா ஒரு முகம், 10 முகம் அல்லது 11 முகம், இந்த 3ல் ஏதாவது ஒரு பொருள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ராசிகள் நீங்கள் அணியணும், நல்ல வசதி இருக்குது, எனக்கு இப்போ நல்லா இருக்குது, நேரம் கொஞ்சம் கையில் பணம் இருக்கிறது, நான் ராசிகள் அணியணும். மரகத பச்சைக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய கல் தான் உங்களுக்கு ரொம்ப சிறந்தது. வைரத்துக்கு அடுத்து விலை உள்ள கல்லுங்க இந்த மரகத பச்சைக்கல். மரகத பச்சைக்கல் அருகம்புல்லினுடைய நிறத்தில் இருக்கும், மயிலினுடைய கழுத்தினுடைய நிறத்தில் ஒத்து இருக்கக்கூடியதாக இருக்கும். மிக சிறந்த மரகதங்கள் எங்கே விளையுதுன்னா உலகத்தில் கொலம்பியாவில் விளைகின்றது. மரகதம் புதனுடைய ஆதிக்கத்தை பெற்றது. கண் சம்பந்தமான நோய்களுக்கு, உத்தியோக தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்கு, இந்த அக்கௌண்டன்சி பண்ணுறாங்கல்ல, வாக்கு வன்மை பெறுவதற்கு லீகல் அட்வொகேட்லாம் இருக்காங்களா, லாயருங்க, அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு மரகத பச்சைக்கல் நல்லது. சரி, இப்போ விற்கிற வேலையில் தங்கத்தில் தான் கட்டணுமா? இல்லைங்க, வெள்ளியிலேயே மரகதத்தை கட்டி அணியலாம், நல்ல பலன் இருக்கும். தங்கத்துக்கு நிகரான ஒரு பொருள் உங்களுக்கு இன்னொரு பொருள் இருக்குன்னா வெள்ளி. வேற இப்போ நீங்கள் கனக புஷ்பராகத்து போய் வெள்ளியில் கட்டக்கூடாது, கட்டினா சும்மா சாதாரண பலன். ஆனால் மரகதத்தை வெள்ளியில் கட்டி அணியிறீங்களா நல்ல பலன் கிடைக்கும். ஏன்னா மரகதத்தோடு வெள்ளி இணைந்து போகக்கூடியது. சரி, மரகதம் என்று சொல்லக்கூடிய கல்லோடு இணைந்து போகக்கூடிய கல் மிதுன ராசிக்காரங்களுக்கு என்னங்க? உங்கள் ஜாதகத்துக்கு லாபகாண்டமாகிய 11வது பாவத்துக்குடைய வீடு மேஷம். இந்த மிதுனத்திலேருந்து நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானம் 5வது வீடு உங்களுக்கு துலாம் ராசியை காட்டுகிறது. இந்த துலாம் ராசிக்கு ராசியாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன். அப்படின்னா நீங்கள் அணியக்கூடிய மரகதத்தை என்ஹான்ஸ் கொஞ்சம் நல்லா விருத்தி பண்ணி கொடுக்கக்கூடியதுன்னா வைரம். 2 சின்ன வைரம் வச்சு கூட கட்டி அணியலாம். அப்படின்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு மரகதம் என்று சொல்லக்கூடிய கல்லோடு வைரம் வச்சு அணிஞ்சு அதை கட்டலாம், ரொம்ப சிறந்த பலனை கொடுக்கும். இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க யாராவது குருமார்கள் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் இந்த சிவ மந்திரங்களை காதில் வாங்கி பாருங்க. சிவதீட்சி வாங்குறது ஒரு 40-50 வயசு இருக்குது அவங்களுக்கு. சிவதீட்சி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு சித்தருக்கு உண்டான ஒரு பலனை கண்டிப்பாக கொடுக்கும் என்று கூறி, வாழக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் வெற்றியோடு, புகழோடு, கீர்த்தியோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி, எல்லாம் வல்ல ஈஸ்வரன் என்ற பரம்பொருள் என்றைக்கும் உங்களுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பதிவினை நிறைவு செய்கின்றேன். லோக சமஸ்தா சுகினோ பவந்து.